Shri Paraskathi Vidyalaya Cbse class 7th subject mathematics. Welcome back students. Today we are going to learn chapter 4 simple equation. A new chapter 4 simple equation. Students, you should write this chapter in your maths classwork note. Okay, and in your previous class, in your previous standard, you have learned already algebra. Okay, the algebra is the branch of mathematics. The one of the content in algebra is a equation. Okay, simple equation. Just first you recall something, and after we will move to the class. Okay, ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னெல்லாம்னா வேரியபிள், கான்ஸ்டன்ட், எக்ஸ்பிரஷன். ஸோ அதை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ்க்கு போகலாம். வேரியபிள், a variable means something that can vary, that is change. It takes on different numerical values. Its value is not fixed. It is denoted usually by letters of the alphabets such as X, Y, Z, L, M, N, P, etc. வேரியபிள்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் எ அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர். ஓகே, நம்ம ஒன் நம்பர் அப்படின்னு அங்கே இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் நம்பருக்கு பதில் நம்ம வேரியபிள் ஒரு அல்ஃபபெட் லெட்டர். ஓகே, இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரு லெட்டரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அந்த ஒரு நம்பருக்கு பதில். நம்பருங்கிறத அவங்க நம்பரை கொடுக்காம ஒன் நம்பர் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். தட் இஸ் த வேரியபிள். அது எப்படி இருக்கும் அப்படின்னா தட் கேன் வேரி. ஐ இன்ட்ரடியூஸ் த லெட்டர் எக்ஸ், யூ இன்ட்ரடியூஸ் த லெட்டர் ஒய். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே டிஃப்ரெண்ட்டான அந்த வேல்யூ அந்த வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தட் இஸ் த சேஞ்ச். ஓகே, அதில் வேரியாக இருக்கலாம். நான் யூஸ் பண்ணுற வேரியபிள் வேறு இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற வேரியபிள் வேறு இருக்கலாம். தட் மீன்ஸ் இட் டேக்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ். I use the variable, the numerical value. அந்த எக்ஸுங்கிற வேல்யூக்கு பதில் எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு பதில் நான் அந்த நியூமரிக்கல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ஈக்குவேஷன்களை நம்ம அந்த எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ மீன்ஸ் நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணும், நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் இப்போ அந்த எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு 5 இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோடைய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷனில் வர வேல்யூ சேஞ்சஸாக இருக்கும். ஃபிக்ஸ்டாக இருக்காது. நான் 5 இன்ட்ரடியூஸ் பண்ணுது அந்த எக்ஸ்க்கு வேரியபிளுக்கு நம்பர் 5 இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அதோடைய ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களோட ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் டேக்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ். நம்ம எக்ஸ்க்கு 1 சூஸ் பண்ணலாம், 5 சூஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷனுக்குள்ள வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். ஓகே, ஸோ நம்ம வேரியபிள்னாலே இட் இஸ் நத்திங் பட் அது ஒரு அல்ஃபபெட் லெட்டர்ஸ். நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம் அப்படின்னா அல்ஃபபெட் லெட்டர்ஸை அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதோடைய லெட்டர்ஸ் எல்லாம் எதனாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்மால் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணணும். எக்ஸ், ஒய், ஜெட், எல், எம்என், பி அப்படிங்கிற எந்த லெட்டர்ஸ் அல்ஃபபெட் லெட்டர்ஸில் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5y. ஸோ அதில் இருக்கிற ஒய்ங்கிறது தான் என்னது, வேரியபிள். ஓகே, அங்கே 5ங்கிறத கான்ஸ்டன்ட், நம்பரை கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். லெட்டர்ஸ் எல்லாம் வேரியபிள்னு டினோட் பண்ணணும். ஓகே, லெட்டர்ஸை வேரியபிள் டினோட் பண்ணணும், நம்பர்ஸை கான்ஸ்டன்ட்னு நம்ம சொல்லணும். ஓகே, கான்ஸ்டன்ட், எ நம்பர் ஆன் இட்ஸ் ஓன் இஸ் கால்ட் ஏ கான்ஸ்டன்ட். ஒரு நம்பரை தான் 7, 8, 9, 10ங்கிற நம்பரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ 5yன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த 5ங்கிறது கான்ஸ்டன்ட், ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள். 5yனா என்ன மீனிங், 5 into y அப்படின்னு அர்த்தம். ஓகே, மல்டிப்ளை சைன் இன் பிட்வீனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை அந்த மல்டிப்ளை சைன்கிறது எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத போகும். ஓகே, அதை ஃபர்தராக நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ 5yங்கிறது 5 இஸ் அ கான்ஸ்டன்ட். அந்த லெட்டர்ஸ், ஓகே, லெட்டர் அல்ஃபபெட் லெட்டரை வேரியபிள்னு சொல்லணும், நம்பரை கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். ஓகே, we see expression with variables. The expressions are formed by performing operations like addition, subtraction, multiplication and division on the variable. Listen, ஒரு எக்ஸ்பிரஷன் எதில் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா the 4 fundamental operations. Okay, it is formed by performing the 4 fundamental operation: addition, subtraction, multiplication and division. Listen, one example. From x we formed the expression. x வச்சு, ஓகே, எக்ஸுங்கிற வேரியபிளை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ 4x + 5 இஸ் எ கான்ஸ்டன்ட், 4x. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா அதை சென்டென்ஸில் எப்படி ரைட் பண்ணணும், சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒரு எக்ஸ்பிரஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணணுங்கிறத 6th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் வி மல்டிப்ளைடு x by 4. ஓகே, 4xனா என்ன மீனிங்,
4 into x அர்த்தம். 4xனா 4 multiplied xன்னு அர்த்தம். மல்டிப்ளை சைன் இங்கே வந்து இன் பிட்வீனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 4xனா என்ன அர்த்தம்? 4 multiply x அப்படின்னு அர்த்தம். ஸோ வி மல்டிப்ளை எக்ஸ் பை 4 அண்ட் தென் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடிஷன் சைன் இருக்குது. ஸோ அண்ட் தென் ஆடட் 5 டு த ப்ராடக்ட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றதோட நம்ம 5 ஆட் பண்ணணும். அப்போ எப்படி ரைட் பண்ணணும்? வி மல்டிப்ளைட் x by 4 and then added 5 to the product. அந்த ப்ராடக்ட்டுங்கிறது இங்கே மல்டிப்ளை பண்ணி வருதெல்லாம் இப்போது 4 into 6. ஸோ இந்த 6ங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு வேரியபிளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஒரு நம்பர் இப்போது 4 into 6 அப்படிங்கிற இடத்துல இப்போது ஒரு நம்பர் அந்த 6க்கு பதில் எக்ஸ் போட்டுக்கோ. ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை தான் ஈக்குவேஷன் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ இங்கே இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் சென்டென்ஸா அப்படின்னா மல்டிப்ளை பை 4 அண்ட் தென் ஆடட் 5 டு த ப்ராடக்ட். ஓகே, இப்படி தான் இந்த சென்டென்ஸாக இந்த ஒரு எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஓகே, ஒரு எக்ஸ்பிரஷனில் வேரியபிள், கான்ஸ்டன்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். Some statements is given for you. The first one, the sum of 3 and 7. Okay, sum means addition. 3 7 நம்ம add பண்ணணும். How to write this? 3 plus 7. Okay, both are constant. So it is a numerical expression. 3 7ங்கிறது constant term. நம்பர்னாலே அது என்னன்னு சொல்லணும்? கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். ஓகே, so both are constant. It is a numerical expression. Listen student, there is no variable. So it is a numerical expression. The second condition is the sum of a number and 7. A number, that means one number added with 7. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. sum of a number and 7. sum of a number and 7. ஸோ ஒரு நம்பரோட 7 ஆட் பண்ணணும். எந்த நம்பருங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, the number is not we didn't about that. so we introduce a variable. ஓகே, அந்த நம்பருக்கு பதில் we introduce a variable. அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு பதில் என்ன செய்யணும்? ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ஐ இன்ட்ரடியூஸ் ஹியர் த வேரியபிள் இஸ் p. ஓகே, ஸோ p, the sum means addition, add plus sign and 7. It is an algebraic equation. இது என்னன்னு சொல்லணும்? algebraic equation. ஒரு வேரியபிள், ஆப்ரேட்டர் சைன் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் that is an algebraic equation. we simply say equation. sorry, algebraic expression. it is an expression. okay, ஒரு வேரியபிள் அண்ட் ஆப்ரேட்டர் சைன் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? algebraic expression. லிசன் ஸ்டூடெண்ட், இதில் வந்து ஈக்குவல் சைன் இருக்காது. எக்ஸ்பிரஷனில் ஈக்குவல் சைன் இருக்காது. வேரியபிள், ஆப்ரேட்டர் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வி சி வாட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஈக்குவேஷனுங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். லிசன், த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். டு யூ நோ த அல்ஜிப்ரா? எஸ், இன் த ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட், த 6th ஸ்டாண்டர்ட், நீங்கள் அல்ஜிப்ராங்கிற ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. அதில் இருக்க ஒரு கண்டென்ட் தான் என்னது? ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஓகே, அல்ஜிப்ராங்கிறது மேத்தமெட்டிக்ஸில் இருக்க ஒரு பெரிய சாப்டர். ஸோ அந்த இதில் இருக்கிற ஈக்குவேஷனை தான் இங்கே உங்களுடைய 4th சாப்டராக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ் சம் ஆஃப் ஏ நம்பர் அண்ட் 7 ஈக்குவல்ஸ் 12. ஸோ ஒரு நம்பரோட 7 ஆட் பண்ணணும். அப்புறமா ஈக்குவல் சைன், ஈக்குவல் போடணும், ஈக்குவல் அண்ட் 12. ஓகே, ஸோ சம் ஆஃப் ஏ நம்பர், ஐ இன்ட்ரடியூஸ் ஏ நம்பர் இஸ் எ பி. ஓகே, பி வேரியபிளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த ஏ ஒரு நம்பர் அப்படிங்கிறதுக்கு பதில், அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு பதில் என்ன செய்யணும்? பிங்கிற ஏதோ ஒரு வேரியபிள். ஓகே, அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரில் நீங்கள் எந்த லெட்டர்னாலும் யூஸ் பண்ணலாம். I use here the variable is p. So p plus 7 equals means equal sign and 12. So p plus 7 equal to 12 is an equation. Equation எப்படி இருக்கணும்? left hand side இருக்கணும், right hand side இருக்கணும், equal sign in betweenல இருக்கணும். That is an equation. So அந்த equationல எதெல்லாம் contain ஆயிருக்கணும் அப்படின்னா variable, operator sign, constant and the right hand side also constant. இப்படி இருந்தால் தான் அது ஒரு equation அப்படிங்கிறது, simple equationங்கிறத ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? வேரியபிள், ஆப்ரேட்டர், கான்ஸ்டன்ட் அண்ட் ஈக்குவல் சைன் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது இருந்தால் தான் என்னது? இட் இஸ் அ ஈக்குவேஷன். p plus 7 equal to 12 is an equation. And even though 12 equal to p plus 7, இது அப்படியே இன்டர்சேஞ்ச், ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன். 12 equal to p plus 7, அதுவும் என்ன தான்? ஈக்குவேஷன் தான். ஓகே, equation. If in an equation there is always an equality sign. The equality sign shows the value of the expression to the left of the sign is equal to the value of the expression to the right of the sign. That means the left of the sign is means left hand side
and right of the sign means right hand side. Okay, ஒரு ஈக்குவேஷனுங்கிறது கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா ஈக்குவல் சைன் இருக்கணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு இன்பிட்வீனில் ஈக்குவல் சைன் இருக்கணும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து என்னது ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவல் சைன் இல்லாமல் கிரேட்டர் தென் சைன் லெஸ் தென் சைன்லாம் இருந்தால் இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். ஓகே, இங்கே இன்பிட்வீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு இன்பிட்வீனில் ஈக்குவல் சைன் இருந்தால் தான் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் வேல்யூ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் தான் இட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஓகே, ஸ்மாலரோ கிரேட்டர் தானோ இருக்கக்கூடாது. ஸோ இங்கே கிரேட்டர் தென் சைன் லெஸ் தென் சைன்லாம் இருந்தால் இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். ஓகே, நம்ம ஃபர்தராக அதை படிப்போம். லிசன், இங்கே நம்ம எக்ஸ்க்கு பதில் அந்த வேல்யூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகே, எக்ஸுங்கிற நம்பர் 4x, தட் மீன்ஸ் 4 into x. 4xனா என்ன மீனிங்? 4 multiply xன்னு அர்த்தம். 4 into x plus 5 equal to 65. Example. ஓகே, ஸோ இங்கே ஐ இன்ட்ரடியூஸ் எக்ஸ் வேல்யூ 15. எக்ஸ்க்கு பதில் நம்ம இப்போ எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 15ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் இது ஈக்குவலாக ஆகும். ஓகே, ஸோ 4 into 4xனா என்ன மீனிங்? 4 into x. ஸோ 4 multiply எக்ஸ்க்கு பதில் 15 போடுது. ஓகே, 15 plus 5. ஸோ 4 into 15 60 plus 5 65. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு வேல்யூ 65 தான் வருது. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ அங்கேயே கொடுத்துருக்காங்க 65. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருந்தால் தான் இட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஸோ 4x plus 5 equal to 65 is an equation. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலாக வந்தனா தான் அது பேர் என்னது? ஈக்குவேஷன். இப்போ இதே நீங்கள் எக்ஸ்க்கு வேல்யூக்கு பதில் 10 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 4 into எக்ஸ்க்கு பதில் 10 போடுங்க. ஸோ 4 into 10. ஸோ 40 plus 5 45ன்னு வரும். ஸோ 45 not equal to 65. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். ஓகே, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் தான் இட் இஸ் அன் ஈக்குவேஷன். இந்த மஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்கணும்? ஈக்குவல் சைன்ங்கிறது இருக்கணும். அதுக்கு பதில் கிரேட்டர் தென் சைனோ லெஸ் தென் சைனோ இருந்தால் இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். Students, if there is some sign other than the equality sign between the LHS and RHS, it is not an equation. Okay, ஒரு ஈக்குவேஷனாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுக்கு இன் பிட்வீனில் ஈக்குவல் சைன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஓகே, அந்த ஈக்குவல் சைனை தவிர வேறு எந்த சைனாவது கிரேட்டர் தேன் லெஸ் தென் சைன்லாம் இருந்தால் இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்க்கு 15 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 65ங்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ வந்தது. ஸோ இட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் அன் ஈக்குவேஷன். இதே இது எக்ஸ்க்கு வந்து ஒரு 11 அப்படிங்கிறத நம்ம 11ங்கிறது கூட ஸ்மாலஸ்ட் ஆயிரும். 15க்கு கிரேட்டர் நம்பர் ஒரு 20யை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ் வேல்யூக்கு 20யை இன்ட்ரடியூஸ் பண்ணால் சப்ஸ்டியூட் பண்ணால் 4 into 20 80. Okay, 80 plus 5 85. So 85 is greater than 65. So it is not an equation. Okay, it says that the value of 4x plus 5 is greater than 65. The xக்கு நம்ம 15 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து 65 இருந்தது. ஸோ இட் இஸ் ஈக்குவல். ஸோ இட் இஸ் அன் ஈக்குவேஷன். இந்த 15 எக்ஸ்க்கு வந்து 15ங்கிறதுக்கு கிரேட்டர் நம்பர் யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? இதோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து 65ஐ விட கிரேட்டராக இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். சிமிலர்லி 4x plus 5 less than 65 is not an equation. It says that the value of 4x plus 5 is smaller than 65. Okay, இங்கே ஸ்மாலர் தேன் இருந்தாலும் இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். லிசன், இங்கே எக்ஸ்க்கு பதில் 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? 4 into 10 40 plus 5 45. ஸோ 45 is ஸ்மாலர் தேன் 65. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். ஓகே, இந்த எக்ஸ்க்கு கரெக்டாக நம்ம ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் அன் ஈக்குவேஷன். அந்த எக்ஸுங்கிற வேல்யூக்கு வந்து அதை விட அந்த சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூவை விட ஸ்மாலர் நம்பரை போட்டிங்கன்னா ஸ்மாலராக வரும். ஓகே, லெஸ் தேன் சைன் தான் வரும். ஸோ இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். அந்த எக்ஸுங்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம்ல எக்ஸாக்டாக அந்த கரெக்டாக ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கும்ல அதை விட கிரேட்டர் நம்பரை எக்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணால் இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். கிரேட்டர் வேல்யூ வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கிரேட்டர் வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேறு வேல்யூ ஓகே டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்தால் இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், today's homework chapter 4 simple equations. Read the textbook page number 77, 78, 79. Read thoroughly. We will meet on next video. Thank you.